அரசியல் கட்சியை நடத்துகிறவர்கள் எந்த வழக்குக்கு அஞ்சாம, சிறைக்கு அஞ்சாம, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். ஜெயலலிதா மீது வழக்கு போடலையா? ஜெயலலிதா சிறைக்கு போகலையா? 2G அலைக்கற்றை வழக்கிலே கனிமொழி சிறைக்கு போகலையா? கலைஞர் உயிரோடு இருக்கும் போது அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க. அந்த வழக்கு நடத்தி முடித்து தீர்ப்பு வருகிற வரைக்குமான போராட்டங்களை நடத்தலையா? ஆராசா சிறைக்கு போகலையா? பொன்முடி போது வழக்கு இல்லையா? எல்லா வழக்குகளையும் கடந்து போராடி தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். எந்த வழக்குமே எனக்கு வராது, நான் நேர மந்திரி பதவி மட்டும்தான் அனுபவிப்பேன், சொகுசு காரில் போவேன் என்று ஒரு அரசியல் தலைவர் வாழ முடியாது. அப்ப பாஜக கூட கூட்டணி வைக்காமல் பாமக தனித்து செயல்பட போறாங்களா, இல்ல அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா? அது எந்த மாதிரியான கூட்டணி? தமிழக வெற்றி கழகம் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி காண வேண்டும் என்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக முக்கியமான தகவல்கள் வருகிறது. அப்போ ஒருவேளை தமிழ்நாட்டிலே 3வது அணி அமையுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஏனால் அதிமுக பலவீனப்பட்டு விட்டது. அதிமுகவினுடைய பலவீனத்தோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டுமா? அது பாஜகவோடு சேர்ந்ததன் மூலமாக அதிமுக இன்னும் பின்னடைவை சந்திக்க போகிறது என்கிற தகவலும் இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகமும்